வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை எழும்பூரில் இருந்து இப்போ சென்னைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை எழும்பூர், தாம்பரம், சென்ட்ரல், பெரம்பூர் இந்த மாதிரியான ரயில் நிலையங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது சென்னை எழும்பூரில் இருந்து தினமுமே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் 20 ரயில்கள் கிட்ட இருக்குது. அந்த 20 ரயில்களும் இப்போது புதிய கால அட்டவணை பிரகாரம் எந்த நேரத்தில் கிளம்புது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் சென்னை போயிடுறாங்க. சென்னையில் இருந்து எந்த நேரத்துக்கு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் பல நேரங்களில் பேருந்துகளை நாட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அல்லது பழைய டைம் டேபிள் பிரகாரம் இருக்கும் அப்படின்னு போய் ஏமாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இப்போது புதிய டைம் டேபிள் பிரகாரம் அந்த 20 ரயில்களும் சென்னை எழும்பூரில் இருந்து எந்த நேரத்துக்கு கிளம்புது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில். இந்த ரயில் தான் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு, அதுவும் நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய முதல் ரயிலாக இருக்கிறது. காலையில் 5 மணிக்கு இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கலாம். என்ன, இந்த ட்ரெயினில் எல்லாமே முன்பதிவு செய்த பெட்டிகள் அப்படிங்கிறதுனால முன்பதிவு செய்த பயணிகள் மட்டும்தான் பயணிக்க முடியும். அதற்கடுத்து இரண்டாவது ரயிலாக நம்ம பார்க்குறது மதுரை நோக்கி செல்லக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இதுவுமே முன்பதிவு செய்த ரயில் தான். காலையில் 6 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி மதுரை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அதற்கடுத்து மிகப்பெரிய கேப் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா, மூணாவதாக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தினமுமே இயங்குகிறது. இந்த ரயில் காலையில் 10:20 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு செல்கிறது. குருவாயூர் எக்ஸ்பிரஸை நம்ம விட்டுட்டோம். அதுக்கடுத்து தொடர்ந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் மதுரையின் கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயில், பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது மத்தியானம் 1:45 மணிக்கு இருக்கிறது. இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம மதுரை வரைக்கும் செல்ல முடியும். அதற்கடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, அதற்கடுத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ரயிலாக திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில். இந்த ரயில் முன்பதிவு செய்த ரயிலாக இருக்கிறது. 2:45 மணிக்கு தினமுமே கிளம்பும், செவ்வாய்க்கிழமைகளில் தவிர. அதுக்கு அடுத்து தென் மாவட்டங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக காரைக்குடியும் இருக்குது. இது மதுரை திருநெல்வேலி ரூட்டில் கிடையாது. திருச்சியில் இருந்து காரைக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 3:40 மணிக்கு புறப்பட்டு செல்கிறது. அதுக்கு அடுத்து 20 நிமிஷம் கேப்பில் 4 மணிக்கு சரியாக திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கிளம்பி செல்கிறது. இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆனது தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக திருச்சி போய் அங்கிருந்து செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருக்குறள் எக்ஸ்பிரஸ். வாரம் 2 முறை, அதாவது ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் 4:10 மணிக்கு சென்னை எக்மோரிலிருந்து கிளம்பல, டெல்லியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் சென்னை எக்மோர் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். அந்த டைம் அங்கிருந்து கிளம்புது. இந்த ட்ரெயின் தவிர ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் டெல்லியிலிருந்து வரக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸும் இதே 4:10 டயத்துக்கு கிளம்புது. அதுக்கடுத்து கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது ஒவ்வொரு நாளுமே 5 மணிக்கு கிளம்புது. இந்த ரயிலானது மதுரையில் இருந்து செங்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயில். அதுக்கடுத்து 11ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். எப்போவுமே கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது தினமுமே 5:20 மணிக்கு சென்னை எக்மோரில் இருந்து கிளம்புது. அதற்கடுத்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22661. இந்த ரயிலானது ஈவினிங் 5:45 மணிக்கு கிளம்புது. அதுக்கடுத்து கிளம்பக்கூடிய ரயிலுமே ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான். ட்ரெயின் நம்பர் 16751. இந்த ரயிலானது ஈவினிங் 7:15 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி செல்கிறது. இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் பேரல் சிட்டி எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ். இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தினமுமே தூத்துக்குடி நோக்கி செல்லக்கூடிய ரயில். ஈவினிங் 7:30 மணிக்கு கிளம்புது. முத்துநகர் எக்ஸ்பிரஸை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து 20 நிமிஷம் கேப்பில் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்கிறது 7:50 மணிக்கு. சரி, இந்த ட்ரெயினையும் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது பொதிகை எக்ஸ்பிரஸ். அதுவும் 20 நிமிஷம் கேப்பில் 8:10 மணிக்கு கிளம்புது. பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் நெல்லை எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 8:40 மணிக்கு கிளம்புது. அதுக்கடுத்து கன்னியாகுமரி நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர ரயில் செவ்வாய்க்கிழமை மட்டும் இருக்குது. இந்த ரயிலானது நைட்டு 9:05 மணிக்கு கிளம்புது. இதையும் விட்டுட்டா தினமுமே மதுரை நோக்கி செல்பவர்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நைட்டு 9:40 மணிக்கு கிளம்புது. இல்லை, நம்ம திருச்சி போய் மாறிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது ட்ரெயின் எக்மோரில் இருந்து இருக்குன்னு கேட்டால் இருக்குது. அது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ். ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது ஒவ்வொரு நாளுமே நைட்டு 11:30 மணிக்கு
சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி திருச்சி நோக்கி செல்கிறது. இதுதான் இந்த 20 ரயில்களின் புதிய நேரம்.